பார்வதி பண்ணாதீங்க சார். சார் பார்வதி வெளியில வா பார்வதி. சார் அதான் சொல்றாங்கல சார். பார்வதி வெளியில வா பார்வதி. போகாதீங்க சார். வாங்க வெளிய வாங்க. பார்வதி சார் என்ன சார் நீங்க? பார்வதி வா பார்வதி. சொல்றாங்கல. ப்ளீஸ் வெளியில வா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. உள்ளதா இருக்கா? போங்க சார். நிறுத்துங்க. ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? சிஸ்டர் என்ன ஞாபகம் இருக்கா? நான் பார்வதியோட ஹஸ்பண்ட். நான் நிறைய தடவை இங்க வந்திருக்கேன் சிஸ்டர். நீங்க எல்லாரும் போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சிஸ்டர். போங்க. உங்களுக்கு என்ன வேணும் அர்ஜுன்? பார்வதியை பார்க்கணும் சிஸ்டர். அவ இங்க தானே இருக்கா? சொல்லுங்க சிஸ்டர். அவங்க இங்கதான் இருக்காங்க. ஆனா அவங்க உள்ள வந்த உடனே சொன்ன முதல் கண்டிஷன், என்னை தேடி யார் வந்தாலும் என்கிட்ட கூட்டிட்டு வராதீங்கன்னு தான். ப்ளீஸ் அர்ஜுன், இங்க இருந்து போயிடுங்க. சிஸ்டர் நான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். அதனால தான் அவ கோச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கா. நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் சிஸ்டர். நான் அவளை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அர்ஜுன் சொன்னா கேளுங்க. அவங்க விருப்பம் இல்லாம இங்க இருந்து அனுப்பி வைக்க முடியாது. நான் அவகிட்ட ஒரு தடவை பேசிக்கிறேனே சிஸ்டர். அதுக்காகவாது டைம் கொடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சிஸ்டர், பார்க்க விடுங்க. இல்ல அர்ஜுன், முடியாது. நீங்க இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லது. அர்ஜுன், இது அமைதியா இருக்கிறவங்களுக்கான இடம். கூச்சலும் குழப்பமும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. இல்ல சிஸ்டர், நீங்க நான் அடிச்சு துரத்தினாலும் நான் அவளை பார்க்காம இங்கிருந்து போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். அர்ஜுன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? கிளம்புங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்றத கேளுங்க. இல்ல சிஸ்டர், எத்தனை மணி ஆனாலும் சரி, எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் பார்வதியை பார்க்காம ஒரு அடி கூட நகர மாட்டேன். அவளை வர சொல்லுங்க சிஸ்டர். பார்வதி, பார்வதி வெளியில வா பார்வதி. பார்வதி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அர்ஜுன். பார்வதி வெளியில வா பார்வதி. சொல்றத கேளுங்க அர்ஜுன். பார்வதி நீ வெளியில வா. பார்வதி நான் அர்ஜுன் வந்திருக்கேன். பார்வதி வெளியில வா. ஐயோ அர்ஜுன், சொல்றத கேளுங்க. முதல்ல நீங்க எந்திரிங்க. பார்வதி இப்படி எல்லாம் பண்ண கூடாது. பார்வதி வெளியில வா பார்வதி. பார்வதி வா பார்வதி. பார்வதி, அர்ஜுன் நீ இல்லன்னா போக மாட்டேன்னு பிரச்சனை பண்றாருமா. நீ பேசினாதான் சரியா வரும். அவர் முகத்தை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்ல சிஸ்டர். ஐயோ பார்வதி, நீ சொல்றது எனக்கு புரியுது. நாங்க எப்படி அவரை ஹேண்டில் பண்ண முடியும்? நீ வந்து பேசாத வரைக்கும் அவர் போக மாட்டாருமா. வாசல்லையே தான் உட்கார்ந்து இருப்பாரு.